பார்க்கடலை தேவர்கள் கடைந்த பொழுது தெய்வாம்சம் பொருந்திய பல பொருட்கள் வெளிவந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதில் ஒன்று இந்த வலம்புரி சங்கு. இந்த சங்கை வீட்டில் வைத்து வழிபடலாமா கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு. மகாலட்சுமி மற்றும் விஷ்ணுவின் அம்சமாக இருக்கக்கூடிய இந்த சங்குல குபேரன் வாசம் செய்வதாக ஐதீகம். நாம இந்த புனிதமான பொருளை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது பலவித நன்மைகள் ஏற்படும். வலம்புரி சங்குல செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரன் நவ நிதிகளோடு வாசம் செய்வதாக ஐதீகம். அதிலும் இந்த வலம்புரி சங்கை எவ்வாறு வழிபாடு செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக வெள்ளிக்கிழமை இந்த வலம்புரி சங்கை சுத்தம் செய்து வாழை இலையிலேயோ அல்லது வெள்ளித்தட்டு சுக்கிரனை குறிக்கக்கூடிய வெள்ளித்தட்டிலேயோ அல்லது பித்தளை தட்டு புதனை குறிக்கக்கூடிய பித்தளை தட்டிலேயோ பச்சரிசியை பரப்பி அதன் மீது அந்த சங்கை வைத்து சந்தனம் குங்குமம் விட்டு மலர் சாத்தி புஷ்பம் சாற்றி அலங்கரித்த பின் 108 மகாலட்சுமி போற்றி படித்து வர வேண்டும். இவ்வாறு வார வாரம் படித்து வரும் பொழுது வலம்புரி சங்கின் பலனாக எதிரிகள் கூட நாளடைவில் நண்பர்களாக மாறுவார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்களின் ஆயுள் மேம்படும்.